வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம் என்னன்னா, மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையை மாற்றி தரப்போகிறதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க எது நினைச்சாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க கொடுங்க. கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களானது நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப முழுமையான அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள்லையும் நிறைய மாற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே முழுமையான ஃபோக்கஸோடு அதை உங்களால் செய்யவும் முடியாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் மகர ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களிலாவது இந்த நிலைகள் அனைத்துமே மாறக்கூடுமா, இதை விட நல்ல மாற்றமானது வரக்கூடுமா, இல்லை என்றால் இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா, நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற 11/8/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரமானது மிகவுமே உயர்வான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. சில இடங்கள்ல வேலையில பார்த்தீங்கன்னா சிரமங்கள் உண்டாகும், சில இடங்கள்ல சவால்களானது இருக்கக்கூடிய வகையில தான் இருக்க போகிறது. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில தான் இருக்கின்றது. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே கொஞ்சம் சிரமங்கள் சவால்களை தாண்டி தான் அந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில பொறுப்புகளானது உங்களுக்கு வரலாங்க. ஆனாலுமே எதிர்பார்த்த பதவி மாற்றம், வேலை உயர்வு தள்ளி போகதான் வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் நீங்க இது போன்ற விஷயங்கள்ல அதிகமாக எந்த இடங்களிலுமே நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க. இது கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டாங்க. அதன் மூலமாக பெருசா உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்க. எப்போதும் போல கடினமாக உழைச்சிட்டே இருங்க. இந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமும் சரிங்க, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. ஸோ இப்போது உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இது போன்ற பல நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றம் சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் இப்போது நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயம், பணம், அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அமைச்சு தருங்க. ஸோ எப்போதுமே நம்ம சைடில் இருந்து உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக நிதி ரீதியான ஆதாயமும் நமக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தில் பண வரவானது அதிகரிக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி குதூகலமானது உண்டாக போகிறது. பிள்ளைகளின் மூலமாக அலைச்சல்களானது ஏற்படலாம் என்பதால பிள்ளைகள் விஷயங்கள்ல அதிகமாக கவனத்தோடு நடந்துக்கோங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எந்த கல்லூரி சேர்த்தலாம், எந்த பள்ளியில படிக்க வைக்கலாம் என்பது போன்ற பல யோசனைகளானது மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா வரலாம்.
ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்களானது நகரப்போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையானது இருக்க போகிறது. வேலையில் பொறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது ஏற்படலாங்க. இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நிச்சயமாக அடுத்த வாரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலைக்கு ஏற்ப உங்களுடைய திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க கொடுங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பு ஏற்பட்டு லாபமானது அதிகரிக்க போகிறது. தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்ற நேரமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க. தினசரி வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருப்பின் ஒவ்வொரு நாட்களாக உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்திப்படுத்திட்டே இருங்க. நல்ல வியாபாரமானது நடந்து கை நிறைய லாபத்தை நீங்கள் பார்க்கலாங்க. 3 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய காசை ஒரே நாளில் நீங்கள் லாபத்தை பார்க்கலாங்க. அந்தளவிற்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா லாபமானது ஏற்படும், வியாபாரமானது நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளானது சில நேரங்களில் தொந்தரவை தரலாங்க. ஆல்ரெடியே பிள்ளைகள் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தமானது உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எல்லாவற்றையுமே அதாவது நாம் ஒரு நாளைக்கு 10 விஷயம் சொல்லித்தரோம்னா 10 விஷயத்தையுமே அப்படியே உடனடியாக கற்றுக்கொண்டு குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. 10 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் குழந்தைங்க கேட்குது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லாமல் தான் இருக்கக்கூடாதே தவிர நம்ம தினமும் அவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை சுட்டி காட்டி இதை செய்யாத அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டுங்க. நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மனதில் பதிந்து அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யாமல் இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சின்ன குழந்தைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல்பு. எல்லா குழந்தைகளும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணக்கூடிய ஒரு இடமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் மற்ற குழந்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா மனதளவில் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. ஸோ கம்பேரிஷன் வேணாம். உங்கள் குழந்தைக்கு எது வருமோ எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்ய சொல்லி அதை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வாங்க. அதுவே நல்லதுங்க. குடும்பத்திற்காக பார்த்தீங்கன்னா வங்கி இருப்பை உயர்த்துவதில் கவனம் செலுத்துவீங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பெருசாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாமல் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொரு ரூபாயையும் பார்த்து செலவு பண்ணுவீங்க. அதோடு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸை எப்படியாவது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு தொகையை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பாராட்டுக்களை பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே மகர ராசி நேயர்கள் யாராவது கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பாராட்டும் கிடைக்க போகிறது. புதிய முதலீடுகளில் கவனமாக ஈடுபட வேண்டியது மிகவுமே அவசியங்க. எந்தவித முன்பின் விஷயம் தெரியாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு பண்ணக்கூடாதுங்க. அது நமக்கு சாதகமான பலனையும் தராதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது சந்திரனுடைய பயிற்சி கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கின்றது. மேலும் ராகு 2ல் இருப்பதால் மருத்துவர்கள் சாதனையை படைப்பார்கள். ஆன்லைன் வர்த்தகங்களில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. திட்டமிட்டு புதிய முதலீடுகள் செய்யலாங்க. இல்லையென்றால் எந்தவித முதலீடுமே செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க இதெல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது
ஆகஸ்ட் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 2. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.